வணக்கம். தாகூருக்கு ஒரு முதல் மரியாதை. What I seek, I cannot get. What I seek, I cannot get. What I get, I do not seek. என்ற தாகூரே, தாகம் எடுத்த நாக்கு போல் ஒற்றையடி பாறை ஓடைக்குள் இறங்கிற்று என்றவனே, காகித வீதியில் கவிதை தேர்ந்தெடுத்தவனே, நாங்களும் எழுந்து கொண்டிருக்கிறோம் பனங்கொட்டை வண்டிகளை. ஆணையும் இல்லாம, ஆழம்பும் இல்லாம, சேனையும் இல்லாம செகத்தில் ஒரு ராசா. ஆணையும் இல்லாம, ஆழம்பும் இல்லாம, சேனையும் இல்லாம செகத்தில் ஒரு ராசா. முட்டை நிறத்தில் முழுக்கையும் வச்ச சட்டை இல்ல, அது இல்ல. முட்டை நிறத்தில் முழுக்கையும் வச்சு தச்ச சட்டை அணியாக தப்பிச்ச ஒரு ராசா. என்னையா ராசாவே ரெய்டும் இல்லாத ராசா. என்னையா ராசாவே ரெய்டும் இல்லாத ராசா. உன் காட்டில் ஏதும் மழையை பொழியலையா. தோடும் மை உங்களுக்கு தாடும் மை ராஜாவை ஆளும் மை ஏராளம். ஆளுமை தோடும் மை உங்களுக்கு தாடும் மை ராஜாவை ஆளுமை ஏராளம். ஆதலால் வந்துச்சா. தாகூருடைய ஸ்டேபிள் இலக்கற்ற பறவைகள் அனைவரும் அறிந்த ஒன்று. அவன் தாக்கத்தில் ஒரு சில கவிதைகளை உலகம் படைக்கிறேன். பறவைக்கு மேலும் வான் உண்டு. நம்ம நினைப்போம் பறவைக்கு கீழதான். பறவைக்கு மேலும் வான் உண்டு, மீனுக்கு கீழும் தரை உண்டு. தஞ்சாவூர் பொம்மை வேற கவிதை. தஞ்சாவூர் பொம்மைகளின் தடகள ஓட்டம். பார்வையாளனாய் உயர். அழகை சேமித்து வைத்துக் கொள்ளத்தான் கண்ணாடிக்கும் ஆசையாம். முடியவில்லையே. கை கழுவுமிடம் குழம்பு சாயமெல்லாம் இழந்து வெண்மையான இரு கூட்டு படுக்கை. மரம் உயிரோடு இருக்கையில் மலர்களால் ஒப்பனை செய்து கொண்டதா. இறந்த பிறகும் இடைக்குழியாது. இந்த ஆட்டுக்கு எத்தனை தடை கொடுத்திருப்போம், எத்தனை நிழல் கொடுத்திருப்போம். இந்த ஆட்டுக்கு எத்தனை தடை கொடுத்திருப்போம், எத்தனை நிழல் கொடுத்திருப்போம் என கசிந்தது. ஆட்டின் இறைச்சி வெட்டுப்படும் போதெல்லாம் தான் வெட்டுப்பட்ட ஒரு மரக்கட்டை. வெள்ளி சரிகை என்று வில பேசி வாங்கி வந்தால் பித்தளை என்னும் பிறகே தெரிஞ்சுகள். துழாயடியில் சாக்கடை. துழாயின் தெரியலாம் குறைச்சி. துழாயடியில் சாக்கடை துப்பிடும் எச்சில் குழாயடியில் வீணை குடம். உச்ச சிவப்பு ஒரு சிறுங்கார கவிதை. உச்ச சிவப்புத்தான் உந்தன் உடம்பெல்லாம். காதலியை பார்த்து ஒரு காதல் சொல்றான். உச்ச சிவப்புத்தான் உந்தன் உடம்பெல்லாம் மச்சமும் கூட வரமா. மணலை செதுக்கும் காற்று மரத்தை முறிக்கும் கூற்று. அதே காட்டுதான். மணலை செதுக்கும் காற்று மரத்தை முறிக்கும் கூற்று கனலை எரிக்கும் தாவி தாமரை தாது மடத்தையும் ஏற்று. சிரிப்பே இல்லை என்று வருத்தப்பட்டு போன கவியரசு தலைவர், நீங்கள் சிரிப்பதற்காக ஒரு கவிதை. பொம்மை மனைவி. ஜப்பானில் 20,000 27,000 விலை கொடுத்து கட்டை பிரம்மச்சாரிகள் பெண் பொம்மைகளை வாங்கி ஓடுகிறார்களாம். அதை ஒட்டிய ஒரு கவிதை. அரிசி வருத்தான். அம்மையே என்று சொல்லி ஐசுமே வைக்க வேணாம். மனைவிக்கு பொம்மை மனைவி டைட்டில். அம்மையே என்று சொல்லி ஐசுமே வைக்க வேணாம். இம்மையே உன்னால்தானே இனிக்குது என்று இழிக்க வேணாம்.
நம்மையே உருக்கிவிட்டு நசுங்கியும் போக வேணாம், பொம்மையே மனைவி என்ன பொய்யுமே சொல்ல வேணாம். மையுமே இடாத கண்கள், மகராசி செலவு மிச்சம். மையுமே இடாத கண்கள், பையுமே போரும், சட்டை பாக்கிட்டே போரும். ஐயா போடுதா சட்டை பாக்கிட்டு. கையுமே போரும், தூக்க கைப்பிடி திடவும் வேணாம். வையுமே மனைவின்னு மனசுக்குள் பயமும் வேணாம். வாரியும் முடியா கொண்டல், சேராயின் செலவு மிச்சம். வாரியும் முடியா கொண்டல், சேராயின் செலவு மிச்சம். சாரியும் வாங்க வேணாம், சுடிதார் அழிக்க வேணாம். நாரியும் போய்விடாது நம் கதை, அச்சம் மிச்சம். நாரியும் போய்விடாது நம் கதை, அச்சம் மிச்சம். பாதியாள் பொம்மை என்ன பராசக்தி நந்தியம்மா. சம்பளம் வாங்கி வந்தா சடக்கென பிடுங்க மாட்டாள். சம்பளம் வாங்கி வந்தா சடக்கென பிடுங்க மாட்டாள். திம்பளம் வாங்கினாலும் திஞ்சித்தும் இறக்க மாட்டாள். வம்பு அளந்திடவும் மாட்டாள், வெளிப்பறி செய்ய மாட்டாள். கம்பளி பூச்சி பார்த்து பார்வையும் பார்க்க மாட்டாள். துட்டையும் அவள் கை தந்து தூக்கியே பேச வேணாம். மனைவி கை வச்சுனே ஒரு தூக்கியே பேசணும். துட்டையும் இல்லைன்னா இன்னாயா நீ எல்லாம் ஒரு புருஷன் என்ன ஒரு முறை பூ கட்ட வாங்கி கொடுத்தியா, துட்டையும் அவள் கை தந்து தூக்கியே பேச வேணாம். பட்டையும் எடுத்து தந்து பச்சலாம் இறைக்க வேணாம். திட்டையும் வாங்கி கொண்டு திரும்பவும் அணுக வேணாம். கட்டையும் வேறு மட்டும் காதலால் கசிய வேணாம். குடி அடிக்கலாம், திருப்பி நம்மை அணுகி அடிக்க மாட்டாள். குடிக்கலாம் வேணாம் என்று கூறியே அளவும் மாட்டாள். வடைக்கலாம் அரைக்க சொல்லி வம்புமே பண்ண மாட்டாள். வடைக்கலாம் அரைக்க சொல்லி வம்புமே பண்ண மாட்டாள். கடைக்கலாம் இழுத்தடிச்சு காசை பாழாக்க மாட்டாள். உதையொடும் அர்ச்சனைகள் ஒருபோதும் படவே வேணாம். இது எக்ஸ்ட்ராடினரி. உதையொடும் அர்ச்சனைகள் ஒருபோதும் படவே வேணாம். துதியொடும் போற்றி பாடி துணைய நாம் ஏந்த வேணாம். அதையொடும் இதையொடும் அதிகாரம் கேட்க வேணாம். தலையொடும் நகமே போல தம்பதி இருக்க வேணாம். சிரிப்பிலே பஞ்சம் உண்டா, சிகையிலே குறைச்சல் உண்டா, உறுப்பிலே அசிங்கம் உண்டா, உடையிலே மாசும் உண்டா, சிறப்பிலே பொம்மை போல சிறப்புமே மனைவிக்குண்டா. சிறப்பிலே இடுபிறப்பும் மனைவியாய் பொம்மை வேணும். ஒருமுறை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதையில் எடுத்திருந்தால் சிச்சுவேஷன் சொல்லிட்டார். சன் டிவிக்காக தூத்துக்குடியில் ஒரு டூரிங் தியேட்டர் படம் பார்க்க போறாங்க எல்லாரும். திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டு வருகிறது. என்ன மாதிரி தலையிட்டு மாட்டினாங்க. வயசு பொண்ணு ஒன்று மாட்டிக்கிச்சு. அந்த வயசுக்குள் தன்னை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று வேகமாக ஓடி வருகிறாள். சகிப்பு தாங்க முடியாமல் தன்னுடைய உடைகளை எல்லாம் அழைத்து போட்டுவிட்டு முழு தீர்மானமாக அப்போ எல்லாரும் வேடிக்கை போவாங்க. வச்ச வழியெல்லாம் தைச்ச வழியாகி போய் யாருமே அவளை காவல் பண்ணது. மேடம் மானக்கேடா போச்சு, மறுபடியும் அவங்க நெருப்புக்குள்ளேயே ஒரு இருந்தாங்க. இந்த சூழலுக்கு எங்களுக்கு கவிதை வேணும், 3 நிமிஷத்தை தாண்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சவால் வந்தது. அதுக்கு எழுதிய கவிதை பெண்கிறது. தரை டிக்கெட் எடுத்து வானத்தில் அமர்ந்தவளே, தரை டிக்கெட் எடுத்து வானத்தில் அமர்ந்தவளே, சினிமா பார்க்க வந்து யமனுக்கு காட்சி கொடுத்தவளே, தூத்துக்குடி முத்துக்களில் உன் சிரிப்பை மறுபதிப்பு செய்தவளே, சுடர்கள் ஜீரணித்த குத்துவிளக்கு உன்னால் தீ தன்னையே வரைந்து கொண்டதா, இல்லை முழம் பூசி கொண்டதா? தளிர் படகு உன்மேல் தணலின் பயணமா? பெண் விறகுகள் தன் கணக்கில் கிடைக்கும் தேசத்தில், பெண் விறகுகள் தன் கணக்கில் கிடைக்கிற தேசத்தில் சகிப்பது என்பதும் சகஜமாய் போனது. உன் நிர்வாணத்தை நெருப்பும் மோதித்ததா? உனக்கு ஜுவாலையே துவாலையா, ஜுவாலையே துவாலையா? கண்ணீர் என்னும் நயன நயபரா மாலைத்து, கண்ணீர் என்னும் நயன நயபரா மாலை போட்டு அக்னி பகவானையே மனமுடித்தாயே. அச்சதை அரிசியே வாய்க்கரிசியானதா, அச்சதை அரிசியே வாய்க்கரிசியானதா? அக்னி கைப்பிடித்தது, அக்னி கைப்பிடித்தது, காற்று சாமரம் வீசியது, தண்ணீர் அணைக்க வரவில்லை, நிலம் தாங்கியது, ஆகாயம் விழுங்கியது. ஓ பஞ்சபூதங்களின் பவிஷம் பாவி மனித போலத்தானாம். பஞ்சபூதங்களின் பவிஷம்
அக்னி பிரவேசம் என்பார்கள். இது அக்னியின் கன்னி பிரவேசமா? அடுப்பு ரோஜாக்களின் மின்னல் உடுப்பு, கண்ணில் ஜலதரங்கம், உடம்பில் தீத்தரங்கம். அப்பனுக்கு வக்கில்லை என்றால் நெருப்பை நெற்றி சுட்டியாக்கினாய், கனவை காசு மாலையாக்கினாய். டாலடிக்கும் தீயை டாலச் செயினாக்கினாய். அக்னியை ஒட்டியானமாக்கினாய், கொல்லியை வளையலாக்கினாய். நீயே செய்கூலியும் சேதாரமுமானாய். இது நம்ப ராமாயண கலன் காண்காதையோ, நம்பராமாயண கலன் காண்காதையோ. நாங்கள் பிணமான பிறகு எறிவோம், நீயோ எரிந்தே பிணமானாய். மேலாடை எரிகையில் தோளாடை போதுமென பிறந்த மேனியா திரிந்துட்டாயாம். யார் சொன்னது? உனது அம்மனம். எமது கண்ணீர் திரையை உடுத்தி இருந்ததே. சிற்சில கண்களின் காமாக்கினியை விடவும் பழைய நெருப்பே பரவாயில்லை என்றுதான் நெருப்பு பிரமிட்டுள் நீந்தினாயா. நீ எரிந்த புகை கரிபூசியது யார் முகத்தில்? மானசிகமாய் உன் இதழ்கள் காரி உமிழ்ந்தனவே யாரை பார்த்து? உடம்பு எழுத்தாணி செலுத்திய தீ கல்வெட்டு யாருக்காக? நன்றி, வணக்கம்.